Welcome to Saji Travel Vlogs. So the day to தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா திருச்சி, on the way to தஞ்சாவூர். ஸோ நேற்று முந்தின நாள் எங்களால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, சில பல அடிவாங்குகள், குத்துகள், குமரல்கள் முடியல. அதெல்லாம் சொன்னால் பிரச்சனை வரும், அதனால தப்பிச்சு ஓடி விடும் என்று ஒரு மாதிரி திருச்சி வந்துட்டு தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. எப்படி ஓட்டுறேன்? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. நேற்று ஃபுல்லாக மதுரையில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் போகிறோம். தஞ்சாவூர் கோயில் பார்க்கணும், சோழர்கள் ஏரியா பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களை காட்டுறேன். இப்போ சரி, அங்கே இருக்க வேண்டாம் திருச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட். ஸோ மதுரையிலேருந்து பஸ் எடுத்து திருச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ தஞ்சாவூருக்கு பஸ் எடுக்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஊரை கூடக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஏன்னு தெரியல. ஏன்னா இங்கே ஃபியூவல் காஸ்ட்டு நம்ம ஊரோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதான் இப்போ வந்து நாங்கள் தஞ்சாவூர் போகிறதுக்கு பஸ் ஏறி போய் கொண்டிருக்கோம். தஞ்சாவூர் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறது ஐடியா. ஹாய் கைஸ், நான் இப்போ திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் ஒரு சம்பவம் ஆச்சு. சஜித் திருச்சி வந்தல்ல பாட்டு படித்து வந்துடுவேன். திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்ட்டு தஞ்சாவூர் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறுறதுக்கு பிறகுதான் பார்த்தா சஜித்தில் பேக்கை காணல. அவர் திருச்சி பஸ்லேயே வந்து இறங்கிட்டு பேக்கு, பாட்டு படித்ததில் பேக்கை மறந்துட்டு இறங்கி ஓடி போய் அந்த பஸ்ஸை தேடி பேகெல்லாம் எடுத்து சஜித்துக்கு தெரிஞ்சு இருக்கு தப்பி இருந்திருப்பேன். இந்தியாவிலேயே இருந்திருப்பேன். கோயம்பேடு மார்க்கெட்ல இறங்கி விட்டுருப்பேன், இருந்திருப்பேன். அப்படி நான் இப்போ தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு நைட் ஸ்டே. தஞ்சாவூர் தண்ணி எடுத்து தாமிரபரணி, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. அப்புறம் தஞ்சாவூர் போயிட்டு நைட் ஸ்டே தஞ்சாவூர்ல தான். நாங்கள் தஞ்சாவூர் கோவில் போயிட்டு வீடியோ பார்த்துருக்கோம். பசிக்குது, சாப்பிடணும். பசிக்குதுடா. உனக்கு என்னடா பிரச்சனை? பசிக்குது. அதை நேரடியாக சொல்ல வேண்டியதானே, அதிக சுத்தி வச்சு சொல்றேன். நேரடியாக தான் சொல்கிறேன், பசிக்குது சொல்லிட்டேன். என்ன பண்ண எடு. ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது பஸ். வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. கை காலெல்லாம் வலிக்குது. பேக் காலேஜ் எடுத்துக்கலாம் தெரிஞ்சிருக்கு. திருச்சி விழுந்து ஓடிய நபர் ரெண்டு வந்துருக்கு. ஓகே, நாங்கள் சீ சூன் பை. நாங்கள் தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர் போய் தான் நாங்கள் வரும். டிவி இருக்கு, சோப் தந்துருக்காங்க. நாங்கள் தங்கி இருக்கிற இடம் வந்து ஹோட்டல் ராம்நாத் மெடிமெக்ஸ். அழகா இப்படி பண்ணிங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த தெரியுது தஞ்சை கோயில். அதுக்கு தான் போகிறோம். சரியான பஸ் சாப்பிட்டு வந்து முதலாம் கலைக்கிறது. இந்தியா ஸ்ரீலங்கா மோசமாக வெயில் அடிச்சுது, நெருப்பு வெயில இருக்கு. இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. நான் வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. இதுக்குள்ளதான் மே மாசம் வர வலிக்கிட்டேனே. மே மாசம் கிழிச்சிருக்கு. என்ன கடை கூட முனியாண்டி விலாசா? முனியாண்டி விலாஸ் தூரம் பக்கத்துல கடை டேஸ்டா இருக்கும், சாப்பிடுவோம்.
இப்போ இங்கே வந்திருக்கோம்னா தஞ்சை பெரிய கோயில். இப்போ தான் நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். பாருங்க மாசம் வியூ. இந்த கோயில் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1003 தொடங்கி 1010 முடிச்சிருக்கிறாங்க. இங்கே 3.6 மீட்டர் உயரம் லிங்கம். தமிழில் போட்டிருக்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் வாசல்லே இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதுதான் கோயிலோட மேப், ரூட் மேப் போட்டுக்கிறாங்க. நாங்கள் நிற்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் 2வது தாண்டி கோயில் அங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷூவை பாதுகாப்பாக கொடுத்துட்டு, செருப்பெல்லாம் பாதுகாப்பாக கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு போகிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்களோட தஞ்சை பெரிய கோயில், சோழர்களின் பிரமாண்ட கட்டடம் என்று நிறைய இடத்துல அங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறோம். எல்லாருமே வர ஆசைப்படுற ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு வந்து பார்க்குறதுக்கு. சரியான க்ரௌட். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, நிறைய கேரளத்துலேருந்து தான் நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த கோயிலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பெரிய ஒரு நந்தி இருக்குது. இந்த நந்தியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயில் வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்துவுக்கு பின் 1001 ராஜராஜ சோழன் கட்டி 1007 1010 முடிச்சிருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே அந்த ஒரு விதமான கல்லில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கல் வந்து திரும்ப எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்னும் கிடைக்கல. இந்த கல் இருக்குது தானே, இன்னுமே வேறு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த கல் இன்னுமே கண்டுபிடிக்கலை, எங்கே இந்த கல் எடுத்தவங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கல்லில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இங்கே நிறைய என்ன பண்ண? எந்த வருஷத்து காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்து காமெடி? என்ன நம்ம இப்போ மாமாங்கத்தில் இருக்கோம். சாரி நிற்கிறதே தஞ்சாவூர்ல. அப்போ இந்த கல் இன்னுமே கிடைக்கல. நிறைய கல்வெட்டு இருக்கு, நம்ம அதை ஒன்றொண்ட வாசி பார்ப்போம். இந்த கோயில் எவடா இவர் வந்து இப்போ கேரளா வாங்கிட்டு கேரள மானம். 1 2 நார்மலா வாப்பா, இன்னும் யாருக்கும் எதுவும் இது வரல. சேட்டா 4 டீயான அவரே போதுமா தானே கேக்குறாரு. ஏன் அவர்கிட்ட இப்ப மலையாளம் பேசு? ஏன் உன்னோட புலமையை காட்டுறியா? தெரியுமா அடி செருப்பால நாய். நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்து எல்லாமே இங்கே கல்வெட்டாக இருக்குது, கதைகள் எல்லாம். ஆனால் அந்த கல்வெட்டை வாசிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் நாலேஜ் இல்லை. உள்ளே போக ட்ரை பண்ணாங்க, பட் பூசை நடக்க வேலை, சரியான கூட்டம், உள்ளே போக முடியல. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். கோயிலை சுற்றியும் அதே கல்வெட்டு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த ஆதி காலத்து தமிழ் வாசையில் எல்லாத்தையுமே கதையாக ஒவ்வொரு யுத்தங்கள் நடந்தது, சோழர் பேரரசு காலம் நடந்த கதைகளில் ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று வாசி பார்ப்போம். என்ன கண்டா இல்லாம நான் கண்டின் நோடு புறவாது எங்கே இருக்கு? நம்ம ஆளும் ஈசன் பெருமான் தெரியாது. எனக்கு விலங்குன்றதால நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் படிச்சிருக்கேன். என்ன கோயிலை கட்டினியாது? சோழன். எந்த சோழன்? நாங்கள் பிரிச்சு பார்க்கல. சோழன் ஒரு சோழன். எந்த சோழன்? எந்த வருஷத்துல கட்டினவங்க? 1981.
இவ்வளவுதான் சார் நம்ம பசங்க. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க? என்னங்க அப்படி புரிய வைங்க.